ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் செல்வம் அகிலா ஃபேமிலி யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி செம்ம சாஃப்டாக செம்ம எம்மியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த மாவு பிணையும் போது அந்த பக்குவமாக பிணைஞ்சோனாவே அந்த சப்பாத்தி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பள்ளியில்லாதவங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்கலாமா? சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிணையலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த முறையில் பிணைஞ்சோன்னா ரொம்ப சப்பாத்தி அப்படியே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பல்லு இல்லாதவங்க கூட மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் ஒரு 3/4 பாக்கெட் மாவு எடுத்துருக்கேன். அதில் நம்ம என்ன சேர்க்கணும்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். சாஃப்ட்னஸ் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். தண்ணியை நல்லா வெதுன்னு சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணி அதில் ஊற்றணும். சூடாக தண்ணி ஊற்றினால கையால் பிணைய முடியாது. முதல்ல கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கணும். இந்த அளவு பக்குவமாக பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன ரவுண்டாக உருண்டையாக உருட்டி ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். பாருங்கள், மாவு கையிலே ஒட்டலை. 1/2 hour ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட்டோன்னா செம்ம சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோன்னா செமையாக இருக்கும் சப்பாத்தி. நம்ம சுட்டதுக்கப்புறம் பார்க்கலாம், ஓகேவா? 1/2 hour ஊறிச்சு. இப்போ நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம கல்லில் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கல்லில் போட்டோன்னா கல்லை போட்டு திருப்பி போட்டு எடுத்தோன்னா சப்பாத்தி செம்ம சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பரட்டி போட்டுட்டு எடுத்துடும். சூடான சுவையான சப்பாத்தி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, லைட்டாக அப்படின்னாவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு நம்ம தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். சூடான சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி. சாப்பிட்லாம் வாங்க. நைட் டின்னருக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.